10th எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம். அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ், 1867 68 முதலாக தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படிங்கிற புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியிருக்காரு. அதாவது பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புக்கில். அடுத்து, ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது யாராலனா சைமன் குஸ்னட் அப்படிங்கிறவரால். எந்த ஆண்டுனா 1934. அடுத்து, ஜிடிபியின் மதிப்பீடு. ஜிடிபி சம்மந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது எதுனா சிஎஸ்ஓ, அதாவது மத்திய புள்ளியியல் துறைக்கு கீழே இருக்கக்கூடிய மத்திய புள்ளியியல் நிறுவனம் தான். சிஎஸ்ஓ அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ். இதுதான் ஜிடிபி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாதுகாக்குது. தொழில்துறையின் உற்பத்தியை வருடாந்திர கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு, நுகர்வோர் விலை குறியீடு போன்ற குறியீடுகளை வெளியிடுகிறது. தொழில்துறை உற்பத்தி குறியீடு ஐஐபி அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். அடுத்து, நுகர்வோர் விலை குறியீடு சிபிஐனா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அடுத்து, பொருளாதாரத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொழில்துறையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பின் அளவுகோல் தான் மொத்த மதிப்பு கூடுதல், ஜிவிஏ, அதாவது கிராஸ் வேல்யூ ஆடட். இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஜிடிபியையும் மானியத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதிலிருந்து வரிகளை நீக்கிடுறாங்க. அதாவது நேர்முக வரி, விற்பனை வரி, இந்த மாதிரி வரிகளை அதிலிருந்து கழிச்சிடுறாங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹெச்டிஐ, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடை 1990 அறிமுகப்படுத்தினாங்க. இதை அறிமுகப்படுத்தினது யாருன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முகஹப் உல் ஹக் அப்படிங்கிற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்ப்பு, வயது வந்தோரின் கல்வி அறிவு மற்றும் வாழ்க்கை தரம் ஜிடிபியின் மடக்கை செயல்பாடு என கணக்கிடப்பட்டு வாங்கும் சக்தி சமநிலைக்கு PPP, அதாவது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி சரி செய்யப்படுகிறது. இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடை வெளியிடுறது யாருன்னா UNDP, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம். ஓகேவா? இந்த UNDPயில் மொத்தமாக 189 உறுப்பு நாடுகள் இருக்குது. இந்த UNDP சமீபத்தில் வெளியிட்ட மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் இந்தியா 189 நாடுகளில் 130வது இடத்துக்கு உயர்ந்துள்ளது என வெளியிட்டுள்ளது. 1990 2017 இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவோட HDIயோட மதிப்பு 0.427 0.640 உயர்ந்தது. இது கிட்டத்தட்ட 50% அதிகரித்து மில்லியன் மக்களின் வறுமையை போக்கி நாட்டின் குறிப்பிடத்தக்க குறியீடாக உள்ளது. மொத்த தேசிய மகிழ்ச்சி GNH, அதாவது கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ். இந்த வார்த்தையை 1972 உருவாக்கினாங்க. அதை உருவாக்குனவர் யாருன்னா ஜிக்மே சிங்கியே வாங்சுக் அப்படிங்கிற பூட்டான் அரசர் தான். அவர் பம்பாய் விமான நிலையத்தில் ஃபைனான்ஷியல் டைம்ஸ் என்ற பத்திரிகைக்கு பிரிட்டிஷ் பத்திரிகையாளரின் நேர்காணலில் மொத்த நாட்டு உற்பத்தியை விட மொத்த தேசிய மகிழ்ச்சி முக்கியமானது அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காரு. 2011 ஐக்கிய நாடுகள் சபையில் மகிழ்ச்சி வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது. அப்போது உறுப்பு நாடுகள் மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வை அளவிட அடிப்படை மனித இலக்காக பூட்டானை ஒரு முன்மாதிரியாக பின்பற்ற வலியுறுத்தியது. GNHல 4 தூண்கள் இருக்குது. அதே மாதிரி 9 களங்கள் இருக்குது. ஓகேவா? அந்த 4 தூண்கள் என்னென்னா நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும், நல்ல ஆட்சித்திறன். அடுத்து, GNHல இருக்கக்கூடிய 9 களங்கள் என்னென்னா உளவியல் நலன், உடல் நலம், நேர பயன்பாடு, கல்வி, கலாச்சார பன்முகத்தன்மை, நல்ல ஆட்சித்திறன், சமூகத்தின் உயர்வு, சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை, வாழ்க்கை தரம். இதெல்லாம் GNHல இருக்கக்கூடிய 9 களங்களாக கருதப்படுகிறது.